லிவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவரில் மட்டும் இல்லை, இப்போ லென்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி. என் பேர் எஸ்பிஆர் பாஸ்கர், சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம். கடந்த ஒரு மாத காலமாக தான் கேன்சர்னு தெரிய வந்தது. லிவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டோனர்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. இருந்தாலும் அந்த லிவரில் மட்டும் இல்லை, இப்போ லென்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி 2ல் இருந்ததுன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை விட்டுட்டாங்க. சரிச்சேன், அதனால் நாட்டு மருந்துக்கு சாப்பிட வந்துருங்க. இங்கே நீங்கள் அலோபதியும் எடுத்துங்க, அதோடு சேர்ந்து இந்த மருந்தும் ஒரு 40 நாளைக்கு எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். டெஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மாதம் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், மேலும் பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல அலோபதியில். டெஸ்ட்டு மட்டுமே தான் எடுத்தாங்க. பயோ டெஸ்ட் எடுத்தாங்க, பெட் ஸ்கேன் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாத்துலேயும் லிவரில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் தான் இப்போ லென்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது சொன்னதை கையோட இதுவுமே இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு பிரயோஜனப்படாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டு மருந்தே சாப்பிடுவோம். ஆனால் நாட்டு மருந்து நான் ஏற்கனவே பலன் கண்டிருக்கேன். சில ஒரு நோய், தீராத நோய் எனக்கு இருந்தது, அதில் நாட்டு மருந்து சாப்பிட்டு தீர்ந்தது. அதனால் அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் நான் சென்னைக்கே வந்தது. இருந்தாலும் இங்கே சொந்தக்காரங்க மூலயமா அதெல்லாம் சரி வராது, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அது எந்த பிரயோஜனம் இல்லை. அதோட இங்கே வந்திருக்கேன். உணவுலாம் சாப்பிட்றோம். சாதாரணமாக இட்லி, தோசை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன், அதுமாரி எல்லாம் சாப்பிட்றேன். பசிக்குது. இங்கே சில சாப்பாடெல்லாம் புளியெல்லாம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை இல்லாமல், புளி இல்லாமல் சாப்பிடுங்க. சரி.